ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நண்டு ரசம் எப்படி செய்து பார்க்கலாமா? இதுக்கு கடல் நண்டு இருந்தாலும் பரவாயில்ல, ஆற்று நண்டு இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை நண்டு கால் மட்டும் இருக்குனாலும் கூட பரவாயில்ல, ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போது நண்டு நல்லா கழுவிட்டு அதை ஒரு இடிக்கல்ல வச்சு இடிச்சுக்கோங்க. சின்ன வெங்காயத்தையும் இடித்து வச்சுக்கோங்க. மிக்சியில் போடாதீங்க, இடித்து போட்டால் நல்லாயிருக்கும். ஒரு மிக்சி ஜார் எடுத்து ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு முழு பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் இதையும் இடித்து வச்சுக்கலாம். இல்லைனா மிக்சியில் போட்டுக்கலாம். ஆனால் நண்டை மிக்சியில் போடாதீங்க. இப்போ அதை கொரன்னு அரைச்சிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு போடுங்க. கடுகு பொரிஞ்ச உடனே இடித்து வச்சுருக்க சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய் போட்டுட்டு அது வதங்கின பிறகு ஒரு தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலையை போட்டு நல்லா வதக்குங்க. இப்போ நீங்கள் கொரன்னு அரைச்சி வச்சுருக்க மிளகெல்லாம் சேர்த்து அதையும் வதக்குங்க. இப்போ தட்டி வச்சுருக்க நண்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதுக்கு ஒரு பெரிய எலுமிச்சைப்பழம் சைஸு புளி கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் ஊற்றிட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ ஊற்றி உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு மூடிடுங்க. அவ்வளோதான், 10 நிமிஷத்தில் சூப்பரான நண்டு ரசம் ரெடி. நாளைக்கு இன்னொரு ஈஸியான சமையலில் உங்களை பார்க்குறேன். பாய், தேங்க்யூ.